வெல்கம் டு பிரிட்டஸ் டுடே. நான் கார்த்திக் ராமச்சந்திரன் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி 2025க்கான இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் கம்பேரிஷன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மென்டல் எபிலிட்டி அண்ட் ஆப்டிடியூட். இது குரூப் 2A மெயின்ஸ் வந்த பிறகு நம்ம ரீசனிங் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு இருந்தேங்க. அதே மாதிரி குரூப் 2A மெயின்ஸ் முடிஞ்சிருச்சு. கொஷின்ஸும் நம்ம கம்பைல் பண்ணி இந்த ரீசனிங்காக தனியாக ப்ரிப்பேர் பண்ண பிடிஎஃப்பில் நம்ம சேர்த்துறோம். இப்போ அதில் 1110 கொஷின் இருக்குது. டிஎன்பிஎஸ்சியில் சிலபஸ் அப்டேஷன்ற வேர்ட் தான் கரெக்டு. அதில் கொஷின்ஸ் அவங்க கொடுத்துருக்கிறதுல ரீசனிங்கில் 10, மீதி இருக்கிறதுலேருந்து 15 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? நம்ம அந்த அப்டேஷனுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பிடிஎஃப் தான் நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். 1700 கொஷின் 2020லேருந்து 2024 வரைக்கும் சிடிஎஸ்சி எக்ஸாம், அதாவது இது வரைக்கும் நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதில் நம்ம டாபிக் வைஸ் எடுத்து சால்வ் பண்ணி வச்சுட்டு வரோம். சரிங்களா? இதில் இப்போ ரீசனிங்கில் 221 இருக்கு இல்லையா? இப்போ இந்த 40 கொஸ்டினோடு சேர்த்து எவ்வளோ வருது? 255 இருக்குது. சரிங்களா? இப்போ அதை ரீசனிங்க்கு 10 கொஸ்டின், மற்றதில் இருக்கிறதுலேருந்து 15 கொஸ்டின். இந்த குரூப் டி மெயின்ஸ் வந்ததுக்கப்புறம் நான் சொன்னேன், ஏங்க உங்களுக்கு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் என்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி அவ்வளோக்கு டிஃபிகல்ட்டாக இல்லை, கொஸ்டின் பிலோ ஆவரேஜ் தான் இருந்துச்சு. அதாவது ரொம்ப பேசிக்ஸை பார்த்துட்டு போனாலே கிளியர் பண்ணுற மாதிரி தான் குரூப் 2A மெயின்ஸ் கொஸ்டினே இருந்துச்சு. அப்போ கண்டிப்பாக ப்ரிலிம்ஸில் இந்த குரூப் 4லலாம் ஈஸியாக தான் இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? குரூப் 2A மெயின்ஸ் சிலபஸை நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியதான். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருக்கிற குரூப் 1, குரூப் 2 ப்ரிலிம்ஸ், குரூப் 4 சிலபஸில் ரீசனிங்கில் ஒரே ஒரு லைன் தான் இருக்குது. அதாவது அதில் இண்டிவிஜுவல் டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைஸும் நம்பர் சீரியஸ் மட்டும்தான். மற்றபடி இருக்கக்கூடிய லாஜிக்கல் நியூமரிக்கெலாம் நிறைய சப்டாபிக்ஸ் உள்ளது. சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து பிளாங்காக ஒரு ரீசனிங் சிலபஸை முடிக்கணுன்னா குரூப் 2A மெயின்ஸோட ரீசனிங் சிலபஸை எடுத்து நீங்கள் வந்து டாபிக் வைஸ் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் இந்த 1110 கொஸ்டினையும் பாருங்கள். சரிங்களா? இது டிஎன்யூஎஸ்ஆர்பி நடத்தக்கூடிய கான்ஸ்டபிள் அண்ட் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமில் இந்த சைக்காலஜி ஒன்றும் இல்லை, அதுவும் ஆல்மோஸ்ட் ரீசனிங் தான், அந்த கொஸ்டினும் வருது. ஸோ அதையும் மொத்தமாக பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி மற்ற டாபிக்ஸ்லாம் 15 டாபிக் என்ன பண்ணுன்னா, ஆஸ் யூஷுவல் ஓல்டு புக்கு வேணாம், நியூ புக்கில் 6 to 10th இந்த ஒரு டாபிக் வைஸ் எங்கே இருக்குது அப்படின்ற வேர் டு ஸ்டடி இருக்குது. சரிங்களா? ஏரியா அண்ட் வால்யூம், எல்சிஎம், நெட்சிஎம், டைம் அண்ட் ஒர்க்கு, சிம்பிள் ரேஷியோ, சிம்பிளிஃபிகேஷன் பர்சன்டேஜ், இதெல்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கும். அதை நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை சால்வ் பண்ணுங்கள், போதும். ஈஸியாக நீங்கள் 25க்கு 23, 22 எடுத்துடலாம். சரிங்களாங்க? அதை நீங்கள் பார்த்துங்க. இன்னும் குரூப் 2A மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாகிடுச்சு இப்போ சிலபஸ். ஏன்னா நீங்கள் வந்து ரீசனிங் இங்கேயே படிச்சிருவீங்க, பொது தமிழும் இங்கேயே படிச்சிருவீங்க. வேறு என்ன, ஜென்ரல் ஸ்டடீஸ்லேயும் பாதி இது நம்ம படித்தாச்சு, மீதி இருக்கிறது மட்டும்தான் படிக்கணும், அவ்வளோதான். சரிங்களா? அதனால் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.